Hi friends, welcome to our channel English Pesa Asaya. My name is Sendil. So இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். So it's very interesting topic, okay? So you should know these topics to speak English fluently and confidently, okay? So என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, okay? Now I'm going to teach you a formula. I'm going to teach you a magic to frame a sentence in English. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், குட்டி ஃபார்முலா. ஓகே, ஸோ என்ன வார்த்தையை பயன்படுத்தி அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, ஸோ கேன் அப்படின்னா வந்து இது ஒரு மாடல் வேர்ப் அப்படின்னு இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, மாடல் வேர்ப். பொதுவா இந்த மாடல் வேர்ப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தரோட திறமை, ஓகே, ஒருத்தரோட ஒரு விஷயத்த பண்ண முடியும், பாசிபிலிட்டிஸ், அதெல்லாம் வந்து குறிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. ஸோ கேன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடியும். ஓகே, ஒரு விஷயத்த வந்து என்னால பண்ண முடியும், ஒரு விஷயத்த அவனால பண்ண முடியும், அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் கேன் in the present and future situations. Okay, you cannot use it in the past situations or past events. இப்போ ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியும் அப்படின்னா அது பிரசன்ட்ல நடக்கலாம் அல்லது நாளைக்கு ஃபியூச்சர்ல நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்குனால அவங்க கூட போக முடியும், ஸோ இது ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்குனால நல்லா படிக்க முடியும், அது இப்போ நடக்கிற ஒரு விஷயம். இதை வந்து பாஸ்டுக்கு நீங்க பயன்படுத்த முடியாது. இப்படி நம்ம சொல்ல மாட்டோம்ல, என்னால நேத்து கால் பண்ண முடியும் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஸோ யூ கேன் நாட் யூஸ் திஸ் வேர்ட் இன் பாஸ்ட் சிச்சுவேஷன். பாஸ்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. இட் ரெப்ரசன்ட்ஸ் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதை பயன்படுத்தி நிறைய சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறதுங்கிற ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் see. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ சின்ன ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு this is the basic structure. You have to remember this structure to use the word can. Okay, so முதல்ல வந்து எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும். நமக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, I, you, we, they, he, she, it, அதுக்கப்புறம் சிங்குலர், ப்ளூரல், நேம்ஸ் எது வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நான், நீ, நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது, செந்தில், ராமு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பெற்றோர்கள், எது வந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க கேன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் அப்படின்னா என்னால முடியும் அப்படின்னு அர்த்தம். யூ கேன் அப்படின்னா உன்னால முடியும் அப்படின்னு அர்த்தம். ஹீ கேன் அப்படின்னா அவனால முடியும்னு அர்த்தம். செந்தில் கேன் அப்படின்னா செந்திலால முடியும் அப்படின்னு அர்த்தம். மை ஃப்ரெண்ட்ஸ் கேன் அப்படின்னா என்னுடைய நண்பர்களால் முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் யூ ஷுட் நாட் சேஞ்ச் த மாடல் வேர்ப். இதை வந்து மாத்தவே கூடாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டிப். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கேனுக்கு அப்புறமா வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்த பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பண்ணக்கூடிய செயல், என்னால வந்து பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக். என்னால நடக்க முடியும், ஐ கேன் வாக். எந்த செயலை செய்ய முடியுமோ அது இந்த இடத்துல வரணும். அதை வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கேன் ஈட், என்னால சாப்பிட முடியும். ஹி கேன் ஸ்லீப், அவனால தூங்க முடியும். ஓகே, ஷி கேன் சிங், அவளால பாட முடியும். ஷி கேன் டான்ஸ், அவளால ஆட முடியும். மை மாம் கேன் குக், என்னோட அம்மாவால சமைக்க முடியும். இந்த இடத்துல எந்த செயலை செய்யறாங்களோ அது வரும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, எதுனாலும் வரலாம். எதை செய்ய முடியுமோ அது வரலாம், இல்ல யாருடன், எங்கே, எப்படி, இந்த கேள்விகளுக்கு பதில் இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால நல்லா படிக்க முடியும். ஓகே, சோ ஐ கேன் ஸ்டடினா என்னால படிக்க முடியும். எப்படி படிக்க முடியும்? நல்லா படிக்க முடியும். அது நன்றாக அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இங்கதான் போடணும். அது இங்கேயே போட்டீங்கன்னா அது தப்பு. ஓகே, லாஸ்ட் வந்து எப்போது அப்படிங்கிறதுக்கு பதில் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, லெட்ஸ் see some examples. என்னால வர முடியும் அப்படின்னு இருக்கு. என்னால வர முடியும். ஒரு நாளைக்கு என் கூட வர முடியுமா? என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ முடியும் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ட் கேன். ஓகே, ரைட். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து சப்ஜெக்ட் யாரு? என்னால். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. ஓகே, அதை முதல்ல போடுங்க. அடுத்து என்ன வார்த்தை வரும்? கேன். அதை அதுக்கு அடுத்து போடுங்க. ஐ கேன் அப்படின்னா என்னால முடியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன செயல்? வர முடியும். வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன?
கம், அவ்வளவுதான். I can come. ஓகே, என்னால வர முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அங்கே போக முடியும் அப்படின்னு இருக்கு. இதுல யார் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்? யாரு? யாரால அங்க போக முடியும்? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அடுத்து என்ன வார்த்தை வரணும்? கேன். அடுத்து இங்க வெர்ப் எது? எந்த செயலை செய்ய முடியும்? போக அப்படிங்கறதுதான் வெர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல போறதுக்கு? கோ. எங்க போக முடியும்? அங்கே அப்படின்னு இருக்கா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தேர். அவ்வளவுதான். Read it together. You can go there. You can go there. உன்னால அங்க, உன்னால அங்க போக முடியும், அல்லது நீ அங்க போக முடியும். ஓகே, வாட் எவர் இட் இஸ். பேச்சு வழக்குல உன்னால அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, போத் ஆர் சேம், ரைட்? ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க வேர்ப் எழுதும் போது இந்த வேர்ப் வந்து எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். கம், கோ இப்படிதான் இருக்கணும். யூ ஷுட் நாட் யூஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் I can came அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. that is incorrect. okay, you have to use the present form of verb. okay, எப்பவுமே வந்து verb ஓட present form first முதல் வடிவம் சொல்லுவாங்க. first present form, past form, மூணாவது வடிவம் தான் past participle. here you can use present form of verb. okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். okay, right, you can go there. நீ அங்க போக முடியும், அல்லது உன்னால அங்க போக முடியும். next sentence, அவனால எழுத முடியும். ஓகே, முதல்ல இங்க வந்து யார் சப்ஜெக்ட்? யாரால எழுத முடியும்? அவனால். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எங்க இருக்கு? he. good. so he போட்டுறீங்க. next you have to use this model verb can. he can னா அவனால முடியும். எந்த செயலை செய்ய முடியும்? எழுத முடியும் அப்படின்றது. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? write. அவ்வளவுதான். he can write. அவனால எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுக்க பாருங்க. he can write in மட்டும் இருக்கு. இதாவது அவனால நல்லா எழுத முடியும், நன்றாக எழுத முடியும் அப்படின்னா அடுத்து இந்த லைனுக்கு வந்துருவீங்க. அவனால எப்படி எழுத முடியும்? நன்றாக. he can write well. ஓகே, இன்னொரு, அவனால வேகமா எழுத முடியும். he can write fast. அவனால வேகமா எழுத முடியும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து இங்க சேர்த்துக்கலாம். ஓகே, இதே அவனால தேர்வு எழுத முடியும். அவனால எதை எழுத முடியும்? தேர்வு. he can write the exam. ஓகே, அந்த தேர்வை எப்ப எழுத முடியும்? இது நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு அவனால எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா அப்ப இந்த லைனுக்கு வந்துடணும். he can write the exam tomorrow. got it? அதுக்கு தான் இந்த காலம். இது வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளால் நன்றாக பாட முடியும். இங்க சப்ஜெக்ட் வந்து அவள் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம she போடுவீங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட், எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க கமெண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? கேன் எழுதுறீங்க. ஓகே, she can அவளால் முடியும். எந்த செயலை செய்ய முடியும்? பாட முடியும். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? sing. இன்னொரு வார்த்தை இருக்கு, நன்றாக. எப்படி பாட முடியும்? நன்றாக. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? well. அவ்வளவுதான். she can sing well. she can sing well. அவளால் நன்றாக பாட முடியும். so this is the order you have to use the word can. okay, this is the word order for can. okay, read பண்ணலாமா? I can come. என்னால வர முடியும். you can go there. நீ அங்க போக முடியும். he can write. அவனால எழுத முடியும். she can sing well. அவளால் நன்றாக பாட முடியும். இதை மனப்பாடமே பண்ணல, பட் நம்ம ஈஸியா கத்திட்டோம் இல்லையா? this is how you have to learn English. ஈஸியா இருந்ததா? நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், here I have written few sentences. okay, so now we are going to translate these Tamil sentences to English. okay, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? யாருமே அமைதியா இருக்க கூடாது. டோன்ட் பி குவைட். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ராமுவால் வேகமாக ஓட முடியும். ராமுவால வேகமா ஓட முடியும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேன் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும்? இன்னொரு இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. என்னன்னா, so can which is used for representing the present ability. present ability அப்படின்னா இப்போ உங்களுக்கான திறமைய சொல்றதுக்கு என்னால இதை பண்ண முடியும். present ability சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசா இருக்கும் போது என்னால வேகமா ஓட முடிஞ்சது. அதுக்கு வேற வார்த்தை இருக்கு. ஓகே, இப்போ என்னால வேகமா ஓட முடியும். that is called as present ability, that you can do it right now. okay, so அப்படி சொல்றதுக்கு you can use this word can. okay, பாருங்க, ராமுவால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ரைட். சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? ராமு அப்படின்னு பேர் வந்திருக்கு. பேர் வந்து அது அப்படியே போட்டுறணும். ஓகே, ராமு கேன். ராமு கேன்னா ராமுவால முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? செய்யக்கூடிய செயல் என்னது? ஓடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரன். அவனால எப்படி ஓட முடியும்? வேகமாக, ஃபாஸ்ட்.
ராமு கேன் ரன் ஃபாஸ்ட். ராமு கேன் ரன் ஃபாஸ்ட். ராமுவால வேகமா ஓட முடியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட், எங்களால் கடலில் நீச்சல் அடிக்க முடியும். எங்களால கடல்ல கூட நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ எங்களால் அப்படின்னு இருக்கு, அதுக்கு தமிழ்ல வந்து நாங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களால் ஒரு குரூப். ஓகே, வி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ வி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்? கேன். வி கேன் அப்படின்னா எங்களால முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வி கேன், எங்களால் முடியும். ஓகே, என்ன செய்ய முடியும்? செய்யப்படக்கூடிய செயல் என்னது? நீச்சல் அடிக்கிறது. இங்கிலீஷ் என்னது? ஸ்விம். எங்க, எங்கங்கிற கேள்விக்கு இங்க பதில் இருக்கு. கடலில். கடலுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஓஷன். ஓகே, இன் கடலில் அப்படின்னா இல்லுக்கு இன் போடும். ஓகே, இன் த ஓஷன். ரீட் பண்ணுங்க. we can swim in the ocean. எங்களால வந்து கடல்ல நீச்சல் அடிக்க முடியும். இதனால வந்து ஒரு ஆத்துல நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னா we can swim in the river. Okay, so depends upon the situation, depends upon the place, you can change the words in English. You will get a lot of sentences. Okay, right. Next, உன்னால் உன் நண்பனுடன் விளையாட முடியும். உன்னால உன் ஃப்ரெண்டு கூட விளையாட முடியும். ஒரு கேஷுவலான ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க யார் சப்ஜெக்ட்? உன்னால். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன வார்த்தை வரும்? கேன். யூ கேன்னா உன்னால முடியும். என்ன பண்ண முடியும்? என்ன செயலை செய்ய முடியும்? விளையாட. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. யூ கேன் பிளே. உன்னால விளையாட முடியும். யாரு கூட? உன் நண்பனுடன். உடன் அப்படின்னா வித் இங்கிலீஷ்ல. உன் நண்பனுடன் அப்படின்னா வித் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, தட்ஸ் இட். ரீட் பண்ணலாமா? யூ கேன் பிளே வித் யுவர் ஃப்ரெண்ட். யூ கேன் பிளே வித் யுவர் ஃப்ரெண்ட். உன்னால உன் ஃப்ரெண்ட் கூட விளையாட முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால இங்கிலீஷ் பேச முடியும். என்னால இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ என்னால அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்? அது ஐ. ஓகே, ஐ. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? கேன். என்னால முடியும். எந்த செயலை செய்ய முடியும்? பேச முடியும். பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்பீக். ஓகே, எதை பேச முடியும்? ஆங்கிலம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? இங்கிலீஷ் தான். ஓகே, தட்ஸ் இட். I can speak English. என்னால இங்கிலீஷ் வந்து பேச முடியும். That's it. வாசிச்சு பாருங்க. ராமு can run fast. Say after me. ராமு can run fast. ராமுவால வேகமா ஓட முடியும். We can swim in the ocean. எங்களால வந்து கடல்ல நீச்சல் அடிக்க முடியும். You can play with your friend. உன்னால ஃப்ரெண்ட் கூட விளையாட முடியும். Then I can speak English. என்னால வந்து இங்கிலீஷ் பேச முடியும். So you have to know the proper way of pronunciation. Okay, so இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு கரெக்டா கத்துக்கோங்க. இதை வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னா can, can. Okay, can. ராமு can. Okay, கரெக்டா நம்ம வந்து ப்ரொனன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருக்கா? புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். அவங்களால வீடு கட்ட முடியும். சீதாவால் மிகவும் நன்றாக ஆட முடியும். நான் நாளை உனக்காக காத்திருக்க முடியும். நீ என்னோட போனை யூஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். ஓகே, ஸோ எல்லா சென்டென்சஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் எண்ட்ஸ் வித் த வேர்ட் முடியும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ட் கேன். ரைட்? ஓகே, ஸோ லெட்ஸ் see. அவர்களால் வீடு கட்ட முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, யாரால வீடு கட்ட முடியும்? இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்களால். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? கண்ண மூடிட்டு கேன். தே கேன்னா அவர்களால் முடியும். என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். கட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பில்ட். ஓகே, பில்ட். தே கேன் பில்ட். அவர்களால் கட்ட முடியும். என்ன கட்ட முடியும்? எதை கட்ட முடியும்? வீடு. என்ன, எதை, எல்லாத்துக்குமே. ஓகே, பில்ட் ஹவுஸ். இது கரெக்டா தப்பா? This sentence is incorrect because you have to use a single word. Okay, they can build னா அவரால கட்ட முடியும். இங்க house இருக்கு, சோ ஒரே ஒரு வீட்டை தான் குறிக்குது. இங்க hங்கிற வேர்ட் வந்து ஒரு கான்சனன்ட். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை போடணும். ஓகே, they can build a house. அவங்களால வீடு கட்ட முடியும். ரைட்? நெக்ஸ்ட், சீதாவால்
மிகவும் நன்றாக ஆட முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ சீதாவால் அப்படின்னு இருக்கு. சீதாங்கிறவங்க தான் செயலை செய்ய போறாங்க. சோ சீதா அந்த நேம் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். சீதா. நெக்ஸ்ட் என்னது? கேன். என்ன செயலை செய்ய முடியும் இருக்காங்க? ஆட முடியும். ஆடுறதுக்கு இங்கிலீஷ்ல டான்ஸ். ஓகே, வெரி குட். எப்படி? மிகவும் நன்றாக. நன்றாகனா வெல், மிகவும் நன்றாகனா வெரி வெல். அவ்வளவுதான். That's it. Sita can dance very well. Sita can dance very well. சீதாவால் நன்றாக, மிகவும் நன்றாக ஆட முடியும். ஓகே, நெக்ஸ்ட். நான் நாளை உனக்காக காத்திருக்க முடியும். நான் நாளை உனக்காக காத்திருக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, யார் சப்ஜெக்ட்? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. நெக்ஸ்ட் கேன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருவீங்க. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். ஓகே, ஐ கேன், என்னால முடியும். ஓகே, சோ என்ன செய்ய முடியும்? காத்திருக்க முடியும். காத்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? வெயிட். ஓகே, சோ யாருடன், யாருக்காக, எல்லாத்துக்கும் பதில் இதுக்கு அடுத்துதான் போடணும். உனக்காக அப்படின்னு இருக்கு. உனக்காக, காக அப்படின்னா ஃபார். ஓகே, சோ உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. I can wait for you. எப்போ? நாளை. ஓகே, அது இங்கிலீஷ் என்ன? டுமாரோ. ஓகே, I can wait for you tomorrow. நான் நாளைக்கு உனக்காக வெயிட் பண்ண முடியும். The last one, நீ உன்னோட போனை யூஸ் பண்ண முடியாதா கேக்குறாங்க. நான் உன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. எஸ், நீ வந்து என்னோட போனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். சோ எங்க சப்ஜெக்ட் யாரு? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ கேன். உன்னால முடியும். என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். பயன்படுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூஸ். யூ கேன் யூஸ். எதை யூஸ் பண்ண முடியும்? என்னுடைய போனை. மை போன். அவ்வளவுதான். மை போன் அல்லது மை மொபைல், நீங்க என்ன சொல்லுவீங்களோ சொல்லிக்கோங்க. ஓகே, சோ யூ கேன் யூஸ் மை போன். அதனால என் போனை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஈஸியா இருக்கா? ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாமா? They can build a house. அவங்களால ஒரு வீடு கட்ட முடியும். சீதா can dance very well. சீதாவால நல்லா ஆட முடியும். I can wait for you tomorrow. என்னால வந்து நாளைக்கு உனக்காக காத்திருக்க முடியும். The last one, you can use my phone or you can use my mobile. உன்னால வந்து என்னோட போனை பயன்படுத்த முடியும். That's it. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. சோ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். என்னால நல்லா படிக்க முடியும். இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். நான் இன்னைக்கு சாயந்தரம் மாலை அவனை சந்திக்க முடியும். அவனை மீட் பண்ண முடியும். சோ என்னோட அம்மாவால நல்லா சமைக்க முடியும். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, சோ எழுதலாமா? நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் நன்றாக படிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. யாரால? என்னால். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. அடுத்து என்ன போடுறீங்க? கேன். எந்த செயலை செய்ய முடியும்? படிக்க முடியும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. ஓகே, சோ எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி, ஐ மீன் இங்க ஆன்சர் இருக்கு பாருங்க. எப்படி படிக்க முடியும்? நன்றாக. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வெல். ஐ கேன் ஸ்டடி வெல். என்னால நல்லா படிக்க முடியும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான், ஸ்கூல்லையும் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே, அது எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் த மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட். நான் இன்று மாலை அவனை சந்திக்க முடியும். ஸோ நான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ போட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேன். ஏன்னா முடியுங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ எந்த செயலை செய்ய முடியும்? சந்திக்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? மீட். ஐ கேன் மீட். என்னால சந்திக்க முடியும். ஓகே, யாரை, யாரை, யாருடன். இதாவது யாரை கூட வரலாம். ஓகே, யாருடன் மட்டும் கிடையாது. யாரை, யாருடன், யாருக்கு, எதுக்குனாலும் வந்து இந்த இடத்துல தான் பதில் இருக்கு. ஓகே, ரைட். ஐ கேன் மீட் அவனை அப்படின்னா என்னது? ஹிம். ஐ கேன் மீட் ஹிம். என்னால வந்து அவனை சந்திக்க முடியும். இன்று மாலைன்னு இருக்கு. ஓகே, அதுக்கு நம்ம எப்படி சொல்லக்கூடாதுன்னா டுடே ஈவினிங் சொல்லக்கூடாது. தப்பு. ஓகே, யூ ஷுட் நாட் சே டுடே ஈவினிங். இன்று காலை, இன்று மதியம், இன்று மாலை அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா திஸ் மார்னிங், திஸ் ஆஃப்டர்நூன், ஓகே, திஸ் ஈவினிங், திஸ் நைட்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. டு நைட். ஓகே, டு நைட். இன்னைக்கு நைட் அப்படின்னா டு நைட் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப இன்று மாலைக்கு எப்படி சொல்வீங்க? திஸ் ஈவினிங். ஓகே, that's it. I can meet him this evening. இன்னைக்கு சாயந்தரம் அவனை மீட் பண்ண முடியும் என்னால.
லாஸ்ட் ஒன், என்னுடைய அம்மாவால் நன்றாக சமைக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள். என்னுடைய அம்மாவால், இதுதான் வந்து நமக்கு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ மை மாம் அல்லது மை மதர், இதனால எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வேர்டு கேன். மை மதர் கேன் அல்லது மை மாம் கேன். என்னோட அம்மாவால முடியும். என்ன செய்ய முடியும்? சமைக்க. ஓகே, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? குக். மை மதர் கேன் குக். என்னோட அம்மாவால சமைக்க முடியும். எப்படி? நன்றாக. ஓகே, வெல், தட்ஸ் இட். So read it together. My mom can cook well அல்லது my mother can cook well. That's it. Okay, read பண்ணி practice பண்ணலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. I can study well. I can meet him this evening. My mother can cook well. That's it. இது தவிர நிறைய சென்டென்சஸ் இருக்கு. I can walk fast. I can run fast. ஓகே, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. நீங்க எழுதி practice பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து உங்க கையில தான் இருக்கு. எப்படி இருந்தது இந்த லெசன்? ஈஸியா இருந்ததா? ஸோ கேன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நல்லா கத்துக்கிட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் வே அண்ட் தென் யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெரி வெல். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து பேச முடியும். அட் த சேம் டைம் எப்படி பேச முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அண்ட் மோர் கான்ஃபிடென்ட்லி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். எங்களால ஆங்கிலம் பேச முடியும். எங்களால நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நாங்கள் ஆங்கிலம் பேச முடியும். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததா? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, friends.